எனக்கு இந்த சமாதானத்துக்கு தான் எத்தனை குடும்பங்கள்ல தனிப்பட்ட வாழ்க்கையில உறவுகளை இயங்குறாங்க இல்லையா? எனக்கு சமாதானம் இல்லாம எத்தனை பேர் தற்கொலை பண்ணி செத்து போறாங்க இல்லையா? ஆனா வசனம் சொல்லுகிறது, உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். அப்போ நம்ம சமாதானத்தோடு காத்துக்கொள்கிறது யார் என்று சொன்னா ஆண்டவர் தான். அவர் தான். அதுக்கு பேர் இருக்கு சமாதான பிரபு. இயேசு பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முன்பாகவே தீர்க்கதரிசியாக ஏசாயா மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை, அவருக்கு நாமம் சமாதான பிரபு. தேவ போல ஆண்டவரே சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் ஏன் சமாதானத்தை நான் உங்களை வைத்து போகிறேன் என்று. பூரண சமாதானமா, ஏதோ அறக்குறையான சமாதானம் அல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரம் சமாதானம் அல்ல. அதெல்லாம் கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் மறைந்து போயிடும். ஏதோ ஒரு சினிமா பார்த்தா, ஒரு கல்யாட்டுக்கு போனா, ஏதோ ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு போதா சமாதானம் இருக்கும், அப்புறம் மறைந்து போயிடும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் பூரணமா இருக்கும், நிறைவா இருக்கும். அல்லேலூயா.